வணக்கம். தமிழ் வளர்ப்போம். பொதுவாகவே நம்ம வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடுவதற்கு முன்னாடி கைகளை கழுவிட்டு தான் சாப்பிடணும்னு நம்ம அம்மா சொல்லியிருக்காங்க. பல வீடுகளிலும் சரி, பொதுவான இடங்களிலும் சரி, சாப்பிடுவதற்கு முன்னாடி கைகளை கழுவிருக்கோம். கை கழுவணும்னு சாப்பிடுவதற்கு முன்னாடி நம்ம எல்லா இடங்களிலுமே கை கழுவிட்டு சாப்பிடுவோம். ஆனால் கைகளை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருப்பது ரொம்பவுமே அவசியம். இந்த கைகளில் படிந்திருக்கிற கிருமிகள் பார்த்தீங்கன்னா உடலுக்குள் சென்று பல்வேறு உடல் உபாதைகளை உண்டாக்கிடும். அதுக்கு காரணமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கைகளில் இருக்கிற கிருமிகள் தான். நம்ம கைகளை கழுவாமல் இருப்பதால தான் அந்த கிருமிகள் அப்படியே இருந்து நம் உடலுக்குள் சென்று பல்வேறு வியாதிகளை உண்டாக்கிடுது. அதனால தான் நன்றாக கைகளை கழுவ வேண்டும்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே சாப்பிடுவதற்கு முன்னாடி குறைந்தபட்சம் ஒரு 15 செகண்டாவது சோப்பு போட்டோ அல்லது ஹேண்ட் வாஷ் போட்டோ நம்ம கை விரல்களை தேய்த்து கழுவ வேண்டும். விரல் இடுக்குகளிலும் நல்லா சுத்தப்படுத்த வேணும். ஒரு 15 செகண்ட் அதுக்கு ஒதுக்குங்க சாப்பிடுவதற்கு முன்னாடி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மித்த இடங்கள் உடல் பொருட்கள் மூலமா நம்ம உடல்ல கிருமிகள் போறது ஒரு வகையா இருந்தாலும் நம்ம டைரக்டா வாய் மூலமா நம்ம உடலுக்குள்ள கொண்டு போறதுனாலதான் அதிக பேர் நமக்கு சொல்றது சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவி சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி காயங்களுக்கு மருந்து போடுறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி கை விரல்களை சுத்தமா தேய்ச்சி கழுவணும். நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாம எந்தெந்த வகையில நம்ம கைகளை சுத்தமா பயன்படுத்தணும், சுத்தமா கழுவணும்னு சொல்றதுக்காக தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். காயங்களுக்கு மருந்து போடுவோம் இல்லைங்களா, அப்ப முன்னாடியும் கையை கழுவி இருக்கணும், பின்னாடியும் கையை கழுவணும். அதே போல கழிவறையை பயன்படுத்தின பிறகு கைகளை நன்றாக கழுவணும். இது 3வது விஷயம். சாப்பிட போறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கைகளை கழுவணும். காயங்களுக்கு மருந்து போடுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கைகளை கழுவணும். கழிவறையை பயன்படுத்தின பிறகும் முன்னாடியும் பின்னாடியும் கைகளை நன்றாக கழுவணும். அதற்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற குப்பைகளை கொட்டிட்டு வீடு திரும்பவும் இல்லைங்களா, அப்போ வந்த உடனேயே கைகளை நன்றாக கழுவணும். இந்த குப்பை டப்பாவையும் கழுவணும், கைகளையும் நன்றாக கழுவிக்கணும். அதே மாதிரி 5வதா நம்ம வீட்டில் இருக்கிற செல்ல பிராணிங்க கிட்ட, பூனை, நாய், இந்த மாதிரி குட்டி குட்டி பிராணிகளை வளர்த்துவோம் இல்லைங்களா, அதுங்களோட ஜாலியாக விளையாடி முடித்ததும் உடனே கைகளை சோப்பை போட்டு கழுவணும். 15 நிமிடம் கண்டிப்பாக கழுவணும். இதுவும் முக்கியமானது. இதற்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இறைச்சி, முட்டை, இந்த மாதிரி அசைவ உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பாக சோப்பு போட்டு கைகளை கழுவணும். இந்த வகையில் நம்ம சாதாரணமாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி மட்டும் கழுவணுங்கிற அந்த கான்செப்ட்லேருந்து வெளிவந்து இந்த மாதிரி ஒவ்வொரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் நம் கைகளை நம்ம சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இப்போ பொதுவாக குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பண்ணிடுறோம், ஓகே. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீரிப்பூச்சி பிடிச்சிடும், அடிக்கடி வயிற்று வலிக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கீரிப்பூச்சிகள் காரணமாக இருக்கும். கீரிப்பூச்சிகள் பார்த்தீங்கன்னா உடனே போகவே போகாது. எதனாலனா நமக்கு தெரியும், பொதுவாக நம்ம கீரிப்பூச்சி பிடிச்சதுன்னா நம்ம கைகளை கொண்டு போய் அப்படி சொரிய மாட்டோம். குழந்தைங்களுக்கு அது தெரியாது. நம்ம நாகரிகம் கருதி சொரிய மாட்டோம். குழந்தைங்க என்ன பண்ணும்னா ஐயோ பிச்சுக்குதேன்னு சொல்லிட்டு சொரிய போகுங்க. அந்த கொக்கி புழுக்கள், அதாவது இந்த கீரிப்பூச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா மலை துவாரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அதுங்க முட்டைகளை இட்டிருக்கும். அப்படி முட்டைகள் இட போகிறப்ப தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆசன வாயில பிப்பு ஏற்படும். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி பிச்சுக்கும். அப்படி பிச்சிருக்கிறப்ப குழந்தைங்க தெரியாம அதை போய் சொரியறதுக்கு தான் பிக்கிறது, ஐயோ பிக்குதேன்ட்டு போய் பாக்குங்க. அப்படி கை வச்சுட்டு அதுங்க அசால்ட்டா அங்கேயும் மூக்களையும் வாயிலையும், பொதுவாக குழந்தைங்கள வாயில கை கண்டிப்பா வைக்குங்க. இப்படி வைக்கிறதுனால அது மறுபடியும் ரொட்டீன் ஆகி உள்ளேயே போய் கீரிப்பூச்சிகள் அழியவே அழியாது. அதனால தயவு செஞ்சு குழந்தைங்க வாயில கை வைக்காம பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அடிக்கடி குழந்தைகளுக்கு கைகளை கழுவுங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. கைகளை கழுவி நாம இருக்கணும். ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம சாதாரண விஷயத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். தயவு செய்து அனைவருமே கைகளை கழுவுங்கள். நன்றி. நாளைக்கு இன்னொரு தகவலை சந்திக்கலாம். தமிழ் வளர்ப்போம்.